வேலன் சோசியல் மீடியா. மேகேதாட்டுவில் அணைக்கட்ட வலியுறுத்தி அத்திப்பள்ளியில் கன்னட அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் தமிழக பேருந்துகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு பின்னர் வழக்கமாக இயக்கப்பட்டு வருகின்றன. காவிரி ஆற்றின் குறுக்கே மேகேதாட்டுவில் அணை கட்ட வலியுறுத்தியும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் தமிழக அரசை கண்டித்தும் இன்று கர்நாடக மாநிலத்தில் முழு அடைப்பு போராட்டத்தில் ஈடுபடுவதாக கன்னட அமைப்பினர் அறிவித்திருந்தனர். அதனையொட்டி இன்று கர்நாடக மாநில எல்லையான அத்திப்பள்ளியில் கடைகள் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் தமிழக மற்றும் கர்நாடக மாநில பேருந்துகள் வழக்கம் போல் இயக்கப்பட்டன. அப்போது கன்னட அமைப்பான கன்னட ஜாகிருதி வேதிக்கை அமைப்பின் தலைவர் மஞ்சுநாத் தேவா தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் தமிழக கர்நாடக மாநில எல்லையான அத்திப்பள்ளியிலிருந்து பேரணியாக வந்து கர்நாடக நுழைவு பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தமிழக எல்லையான ஜூஜுவாடியில் தமிழக பேருந்துகள் மற்றும் கார் லாரிகளை தமிழக போலீசார் தடுத்து நிறுத்தினர். அப்போது பெங்களூருவுக்கு பல்வேறு பணிக்கு செல்லும் பொதுமக்கள் தமிழக எல்லையிலிருந்து கர்நாடக மாநிலத்திற்கு நடந்து சென்று அங்கிருந்து ஆட்டோவில் அத்திப்பள்ளிக்கு சென்று அங்கிருந்து பெங்களூரு சென்றனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட கன்னட அமைப்பினரை கர்நாடக போலீசார் கைது செய்து வேனில் ஏற்றிச் சென்றனர். இதனையடுத்து ஜூஜுவாடியில் நிறுத்தப்பட்ட தமிழக பேருந்துகள் உள்ளிட்ட வாகனங்கள் சுமார் 15 நிமிடங்கள் கழித்து கர்நாடக மாநிலத்துக்கு செல்ல அனுமதித்தனர். பருவமழை தொடங்குவதற்கு முன்பே போர்க்கால அடிப்படையில் ஏரி குளங்களை தூர்வாருவதோடு தண்ணீரை சேமிக்கும் வகையில் ஆங்காங்கே சிறு தடுப்பணைகளையும் கட்ட இந்த அரசு முவர வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள தனது எக்ஸ் தளத்தில் பதிவில், தமிழகத்தில் குடிநீர் தட்டுப்பாட்டால் மக்கள் வீதியில் இறங்கி போராடும் அவல நிலை தொடர்வது கவலையளிக்கிறது. ஏரி குளங்கள் வறண்டு நிலத்தடி நீர்மட்டம் மிகவும் குறைந்துவிட்ட நிலையில் அதனை எதிர்கொள்ள தமிழக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க தவறியதே மக்கள் தாகத்தில் தவிக்க முக்கிய காரணமாகும். ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்தவுடன் மக்களை மறந்துவிட்ட முதல்வர் விஜயின் இந்த மெத்தன போக்கை வன்மையாக கண்டிப்பதோடு இனியாவது விழித்துக்கொண்டு மக்களின் தாகம் தீர்க்க ஆழ்துளை கிணறுகள் அமைப்பது மற்றும் லாரிகள் மூலம் குடிநீர் வழங்குவது போன்ற உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்துகிறேன். மேலும் பருவமழை தொடங்குவதற்கு முன்பே போர்க்கால அடிப்படையில் ஏரி குளங்களை தூர்வாருவதோடு தண்ணீரை சேமிக்கும் வகையில் ஆங்காங்கே சிறு தடுப்பணைகளையும் கட்ட இந்த அரசு முன்வர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என்று அவர் தெரிவித்துள்ளார். ரயில் பயணிகளின் கோரிக்கைகள் குறித்து ரயில்வேக்கு கொண்டு செல்லும் வகையில் 40க்கும் மேற்பட்ட சங்கங்கள் இணைந்து தமிழ்நாடு ரயில் பயனாளர்கள் கூட்டமைப்பு தொடங்கப்பட்டுள்ளது. இதன் தலைவராக சுப்பிரமணியனும் பொதுச் செயலாளராக நஜீப் இசக்கனி பொருளாளராக ஸ்ரீனிவாசனும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இது குறித்து தமிழ்நாடு ரயில் பயனாளர்கள் கூட்டமைப்பின் தலைவர் சுப்பிரமணியன் கூறியதாவது, தமிழகத்தில் ரயில் பயணிகளுக்கு பல்வேறு கோரிக்கைகள் நீண்ட நாட்களாக இருக்கின்றன. முதலில் பயணிகள் தேவைக்கு ஏற்ப ரயில்கள் இல்லாமல் இருக்கின்றன. ரயில்களை அதிகரிக்க மத்திய ரயில்வே துறையிடமும் இங்குள்ள ரயில் பாதைகளுக்கான நிலம் கையகப்படுத்தி தர தமிழக அரசிடமும் வலியுறுத்துவோம். மேலும் பயணிகள் அதிகமாக உள்ள இடங்களில் ரயில்களுக்கு கூடுதல் நிறுத்த வசதி, குறுகிய தூர ரயில்களின் சேவை அதிகரிப்பது, சில வழித்தடங்களில் ரயில்களின் சேவை நீட்டிப்பது உள்ளிட்ட கோரிக்கைகள் குறித்து ரயில்வேயின் கவனத்துக்கு கொண்டு செல்வோம். ரயில் பயணிகளின் கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் மாநில அளவில் செயல்படுவோம். இவ்வாறு அவர் கூறினார். இமாச்சல பிரதேச மாநிலத்தில் கடந்த 43 நாட்களாக பெய்து வரும் மழையினால் ஏற்பட்ட விபத்துகளில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 70 ஆக அதிகரித்துள்ளது. சுமார் ரூபாய் 910 கோடி மதிப்பிலான பொது சொத்துகள் சேதமடைந்துள்ளன. அங்கு கடந்த ஒரு மாதத்துக்கும் மேலாக பலத்த மழை பெய்து வருகிறது. மழை தொடர்பான விபத்துகளில் சிக்கி இதுவரை 70 பேர் உயிரிழந்துள்ளதாக மாநில அவசரகால கட்டுப்பாட்டு மையம் தெரிவித்துள்ளது. இதில் அதிகபட்சமாக லஹால் மற்றும் ஸ்பிட்டி ஆகிய மாவட்டங்களில் தலா 14 பேரும், காங்க்ரா மாவட்டத்தில் 12 பேரும் உயிரிழந்துள்ளனர். இதில் அதிகபட்சமாக பொதுப்பணித்துறைக்கு ரூபாய் 686 கோடி, மின்துறைக்கு ரூபாய் 203 கோடி உட்பட ரூ. 910 கோடி பொது சொத்துகள் சேதமடைந்துள்ளன. NH 154, 21 ஆகிய 2 தேசிய நெடுஞ்சாலைகளும் பாதிப்படைந்துள்ளன.